அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நடக்க போகிற ரவுண்ட் 3 கவுன்சிலிங் பற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். நேற்று ஒரு பெரிய டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தோம். நிறைய மாணவர்கள் நிறைய என்கொயரிஸு. பட் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குது, பாசிபிள் இருக்கா இல்லையான்றதை முயற்சி பண்ணி ஒன்றா வழி நடத்திட்டே இருக்கிறோம். அடுத்து ஒரு ஐடியாலஜி, இது ரவுண்ட் 3 ஆனது இந்த வரப்போகிற காலேஜஸுடைய வேக்கன்சி ஆனது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்லையும் எவ்வளோ சீட்டுகள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மார்க்லையுமே எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, இது வரைக்கும் ரவுண்டு 1ல் ஒரு பர்டிகுலர் மார்க். இப்போ எக்ஸாம்பிள் 481 அப்படின்னா அந்த 481ல் ஒரு கம்யூனிட்டி மாணவர் எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, அந்த அவ்வளோ மாணவர்கள்லையும் எத்தனை மாணவர்கள் ரவுண்ட் 1 சீட்டை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, ரவுண்ட் 2ல எத்தனை பேர் ஆக்குபை பண்ணாங்க, அப்போ ரவுண்ட் 3ல ஆக்குபை பண்ணதுக்கான வாய்ப்புகள் என்ன, இந்த மாதிரி இது எல்லா ப்ரோட்டோகாலையும் தாண்டி நம்ம அட்மிஷனுக்கு கைட் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக சீட்டை அலாட் பண்ண கைட்லைன் கொடுக்குறோம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் இருந்தாலும் இந்த ஒரு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி என் மாணவருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை என்னுடைய எல்லாருக்கும் சொல்லணுன்றது, இப்படி இதை விட ஒரு கிறிஸ்டல் கிளியராக யாருமே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். பட் நான் முடிவு பண்ணால் அதை நான் எடுத்து கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறோம். ரைட். ஸோ எகெயின் உங்களுடைய அட்மிஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒருத்தர் வேலை செய்யணும். அது வேலை செஞ்சாதான் வேலை செய்யும். அதே போல் நிறைய மாணவர்கள் இந்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் முக்கியமாக மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால அதே காலேஜில் போயிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் கட்டி படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு 15 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கோ ஹாஸ்டல் எல்லா பீஸும் கேட்டு ஒரு 20 லட்ச ரூபா கட்டி படிச்சுட்டு இருக்கீங்க. இது அதே மாணவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்ப நம்ம கவர்மெண்ட் கோட்டா போய் 10 லட்ச ரூபாயிலே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? பினான்சியல் ஃபேக்டர் எங்க, 50 லட்சம் ரூபாய் வித்தியாசம், இப்போ எவ்வளவு பெரிய சேஞ்ச் இல்லையா? ஈவன் ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் 22 லட்சம் கட்டுற ஃபீஸிபிலிட்டி இருந்தும் கூட அரசு மருத்துவக் கல்லூரி தான் முதல்ல நம்ம தேடுவோம். இருந்தாலும் பணம்ன்றது சேவ் பண்ணி வைக்கணும், கண்டத்துல கொட்டக்கூடாது இல்லையா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் தானே சொல்லியிருக்கிறாங்க. பட் எங்க, எதுக்கு, எவ்வளோ, என்ன பர்பஸ், எந்த இதுக்காக செலவு பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருந்து இன்னொரு கேட்டகரிக்கு மாறும்போது உங்களுக்கான சேவிங்ஸான பணம்ன்றது குறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா ஒரு கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எம்பிபிஎஸ் ஆனது பல நாட்களா பல பேருடைய கனவா நினைவா இருக்கு. இன்னும் வரைக்குமே இவ்வளவு கவுன்சிலிங் நடந்தாச்சு, 3 ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்தாச்சு. பாண்டிச்சேரியில் அவ்வளவு பெரிய காம்படிஷன் லெவல், ஈவன் எல்லா ஸ்டேட்லயும் காம்படிஷன் லெவல். தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்தாங்க எங்க பாண்டிச்சேரியில. பாத்தீங்கன்னா ஒரு 350 மார்க்ல இருந்து ஒரு 300 மார்க்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ நம்பர் ஆஃப் 250 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 400 மார்க் அந்த ரேஞ்சில். அப்போ அவங்க எல்லாம் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களும் இருப்பாங்க அதுல. ஏன்னா பாண்டிச்சேரியில் படிக்கிற அதிகபட்ச மேனேஜ்மெண்ட் கோட்டால மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களோ இல்லை சவுத் இந்தியா மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியா தான் மேக்ஸிமம் வரது ரொம்ப கம்மி. ஏன்னா அங்க என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்து அவரும் ரொம்ப கவனமா பிடிச்சி அப்படி அங்கிருந்து அமிச்சாதான் உண்டே தவிர மற்றபடி டைரக்டா ஒரு பேரண்ட்டுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நிறைய தமிழ்நாட்டு மாணவர்களும் நியர்பை சவுத் இந்தியா மாணவர்கள் தான் உள்ள போவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். ரைட். எனிவே கம் டு த பாயிண்ட், இந்த வீடியோல கவர் பண்ண வரேன். ஸோ கவர்மெண்ட் கோட்டால கம்யூனிட்டி வைஸ் எப்படி ப்ரிப்பேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இப்போ ஒன்று மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டேன், இன்னும் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்டு கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். பட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் 65% கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ 65% கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அடிஷனலா 7.5 ஒரு சீட்டும் எவ்ரி கம்யூனிட்டிலையும் 1 or 2 சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா? ரைட். எனிவே இப்போ அருணை மெடிக்கல் காலேஜ் நார்மலா ஓசிக்கு ஒரு 6 சீட்டும், பிசிக்கு ஒரு 6 சீட்டும், பிசிஎம்க்கு 1 சீட்டும், எம்பிசிக்கு ஒரு 5 சீட்டும், எஸ்சிக்கு ஒரு 4 சீட்டும், எஸ்சிஏக்கு 1 சீட்டும், எஸ்டிக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தானா இப்ப கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே கொடுக்கலன்னா இப்ப கொடுப்பாங்க. அப்படிதான் செக்ரிகேட் பண்ணுவாங்க. 7.5க்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட ப்ரொடிக்ஷன் மட்டும்தாங்க, இது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, என்னை தவிர நினைச்சுக்காதீங்க. இதுல இருந்து ஒரு டேட்டாவை நீங்க இன்சைட்டா என்னோட இதை எடுத்துக்கிறதுக்கு பாருங்க, எப்படி பண்ணலாம், எப்படி பயன்படுத்த முடியும், அப்படி இல்லைன்னா இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கறத பத்தி யோசிங்க. அடுத்து பனிமலர், அது ஒரு டெஸ்டிங் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஓசியில ஒரு 6 சீட்டு, பிசில ஒரு 6 சீட்டு, பிசிஎம்ல 1 சீட்டும், எம்பிசில ஒரு 5, எஸ்சிக்கு ஒரு 4 சீட்டும், எஸ்சிஏல 1 சீட்டும், எஸ்டிக்கு எகைன் இருந்தா இல்லைனாலும் அதை பார்த்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. பட் 7.5க்கு ஒரு 3 சீட் கண்டிப்பா வரும்.
சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் a private university. It's also தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். 6 சீட்டு ஓசிக்கும், பிசிக்கு ஒரு 6 சீட்டும், பிசிஎம்க்கு ஒரு சீட்டும், எம்பிசிக்கு 5, எஸ்சிக்கு ஒரு 4, எஸ்சிஏக்கு 1. இந்த மாதிரி ஒரு 50 சீட்டை பிரிச்சு 7.5க்கு ஒரு 3. வெங்கடேஸ்வராலையும் அதே மாதிரிதான் 6 சீட்டு ஓசிக்கும், பிசிக்கு ஒரு 6 சீட்டும், பிசிஎம்க்கு ஒரு சீட்டும், எம்பிசிக்கு 5 சீட்டும், எஸ்சிக்கு ஒரு 4 சீட்டும், எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும், 7.5க்கு 3 இடங்கள் கொடுக்கலாம். சுவாமி விவேகானந்தா இஸ் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மேபி அவங்க ஓசில 8 சீட்டு கொடுக்கலாம், பிசில 7 சீட்டு கொடுக்கலாம், பிசிஎம்ல 1 or 2 சீட் மாறுபடும். அது ஏற்கனவே கொடுத்த அலோகேஷனை பொறுத்து மாறுபடும். எம்பிசில ஒரு 6 சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, எஸ்சி கேட்டகரியில 6 சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டிக்கு கண்டிப்பா ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சென்ட் பீட்டர் அது வந்து பாத்தீங்கன்னா 100 சீட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. போன ரவுண்ட்ல வந்தாலும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்படி பார்க்கும்போது ஓசியில 17 சீட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம், பிசியில 16 சீட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம், பிசியில 2 சீட்டும், எம்பிசியில ஒரு 13 சீட்டும், எஸ்சியில ஒரு 10 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டிக்கு ஒரு சீட்டும் கொடுப்பாங்க. 7.5ல 5 சீட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அன்னை மெடிக்கல் காலேஜ்ல 17 100 சீட் இன்க்ரீஸ் ஆனால 17 ஓசி, பிசியில ஒரு 16, பிசிஎம்ல ஒரு 2 சீட்டும், எம்பிசில ஒரு 13, எஸ்சியில ஒரு 10 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டிக்கு ஒரு சீட்டும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 7.5க்கு 5 சீட்டு. அடுத்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் 17 சீட்டு ஓசிலையும், ஏன்னா இது 65% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படி பிசியில ஒரு 16 சீட்டும், பிசிஎம்ல 2 சீட்டும், எம்பிசில ஒரு 13 சீட்டு, எஸ்சி கேட்டகரி 10 சீட்டு, எஸ்சிஏ ஒரு சீட்டு, எஸ்டி ஒரு சீட்டு, 7.5க்கு 5 சீட்டு. தக்ஷசிலா யூனிவர்சிட்டி, தக்ஷசிலா ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதை வந்து நான் மைனாரிட்டியா தான் நான் பார்க்கிறேன், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்லை. அப்படி பார்க்கும்போது 8 சீட்டு ஓசிக்கும், பிசிக்கு 7 சீட்டும், பிசிஎம்க்கு ஒரு சீட்டும், எம்பிசிக்கு 6 சீட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 6 சீட்டும், எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ 7.5ல ஒரு 3 இடங்கள் தக்ஷசிலா யூனிவர்சிட்டியில இலவசமாவே அரசு பள்ளி மாணவருக்கான சீட்டு. ஸோ இப்படி எல்லாம் செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஓவராலா பார்க்கும்போது ஓசி கேட்டகரி 91 இடங்களும், பிசிக்கு ஒரு 86 இடங்களும், பிசிஎம்ல ஒரு 12 இடங்களும், எம்பிசியில ஒரு 71 இடங்களும், எஸ்சி கேட்டகரியில 58 இடங்களும், எஸ்சிஏல 9 இடங்களும், எஸ்டிக்கு ஒரு 5 இடங்களும், 7.5க்கு 33 இடங்களும் வரலாம் அப்படின்ற ஒரு தோராயமான ஒரு சின்ன கணிப்பு தாங்க, உங்களை நிம்மதிப்படுத்துறதுக்காக. அவ்வளவுதான், சரிங்களா? ஒரு சின்ன கணக்கு மட்டும்தான். ஸோ இதுல ஒவ்வொரு மார்க்லயும் எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, அது வந்து எப்படி காம்படிஷன் இருக்கும், நான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா நான் ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல ஆக்குபை பண்ணாங்க, ரவுண்ட் 2ல கொஞ்சம் அதிகமா ஆக்குபை பண்றாங்க, ரவுண்ட் 3ல அவங்களோட ஆக்குபேஷன் வந்து எப்படி இருக்கும்னா காலேஜை பொறுத்தும் அவங்க நீடை பொறுத்தும் மாறுபடும், சரிங்களா? இப்போ ஆவரேஜா நான் வந்து ஃபர்ஸ்ட் பிசிஐ பத்தி ஒரு ஓரலா சொல்லிடுறேன், எம்பிசி பத்தி ஒரு ஓரலா சொல்றேன், அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி ஓரலா சொல்றேன். நான் வந்து இதுல வந்து எஸ்சிஏ எடுத்துக்கல, ஏன்னா மினிமம் குவாலிட்டினால, எஸ்டி கேட்டகரியும் எடுத்துக்கல, பிசிஎம்மையும் நான் பெருசா எடுத்துக்கல, சரிங்களா? அப்படி ஒருவேளை அதுல நீடட் இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். பட் இதுலதான் நிறைய பீப்புள் இருக்கிறதுனால நான் அதை பத்தி, ஈவன் ஓசி கேட்டகரி உள்ள ஒரு செட் ஆஃப் ரூல்ல வந்து என்ன ஆயிடுனா ஓசி சீட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிசிஎம்பிசிக்கு அலாட்மெண்ட் ஆகும். அதனால அந்த ஓசியையும் நான் எடுத்துக்கல. ஓசியும் பயனுள்ளதா இருக்காது. எப்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா செல்ஃப் பினான்ஸ்ல இருந்து ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி மாறும்போது, கேட்டகரி மாறும்போது மட்டும் ஓசி சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிசி கேட்டகரி எடுத்துக்கலாமே. ஒவ்வொரு மாதத்துலையும் எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறான்ற ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் ரவுண்ட் 1ல எவ்வளவு மாணவர்கள் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, ரவுண்ட் 2ல எவ்வளவு பேர் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, ஆவரேஜா எவ்வளவு மாணவர்கள் உள்ளுக்குள்ள சீட் எடுத்துக்கிறதுக்கு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப ஏன்னா இப்ப நம்ம இது வந்து ரியல் வேக்கண்ட பத்தி தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா இங்க சொல்லல, ஏற்கனவே இருக்கிற ரவுண்ட் 2ல ஆக்குபை பண்ணி போய் ரிப்போர்ட் பண்ணலையே சார், அவங்கெல்லாம் வேக்கண்ட் தானே, அந்த வேக்கண்ட் பத்தி நீங்க சொல்ல. கண்டிப்பா அதெல்லாம் வேக்கண்ட் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் வேக்கண்டா இருந்தாலும் கூட அந்த வேக்கண்ட் ஆனது ஒரு மாணவர் தகுதிக்கு வந்து அந்த மாணவர் சீட் ஆக்குபை பண்ணிட்டு போய் இப்போ ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறார். எதுக்கு? சேஃப் ஜோன்ல வேண்டாம், நம்ம அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு இருக்கிறார். பட் அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹையர் மார்க் இருக்கிற மாணவர்கள் திரும்ப எகைன் அவர் ஆக்குபை பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதனால அது வந்து எனக்கு பெரிதாக ஒரு கட் ஆஃப் மாற்றத்துக்கோ என் மாணவருக்கு எம்பிபிஎஸ் கொடுக்கறதுக்கோ பயனுள்ளதா இருக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால அது ஒரு வேக்கண்டா இருக்கட்டும், ரியல் வேக்கண்டா இருக்கட்டும், ஒரு சில எல்லா வேக்கண்டா இருக்கட்டும். எனக்கு டார்கெட்ல நியூ காலேஜ், நியூ அடிஷனல் சீட்ஸ் மட்டும்தான், ரைட்? இப்ப எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எதை எடுத்துக்கிறேன்னா பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 505 மார்க்.
நீங்க 505 மார்க் எடுத்தீங்கன்னா 51 மாணவர்கள் இருக்கிறாங்க, 37 மாணவர் சீட் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதே செகண்ட் ரவுண்ட் 37 மாணவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட்மெண்ட் வாங்கி செகண்ட் ரவுண்ட்ல 41 பேர் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அலாட்மெண்ட் வாங்குற பார்ட்டிசிபேட் பண்ற அதே சேம் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப அதே மாதிரி 504ல 42 மாணவர்கள் இருக்காங்க, 27 மாணவர்கள் வந்து சீட் அலாட்மெண்ட் வாங்கினாங்க, 28 மாணவர்கள் 2வது ரவுண்ட்ல அலாட்மெண்ட் வாங்கினாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒரு தோராயமா எடுத்துக்கிட்டேன், 500 மார்க்ல இருக்கிற பிசி மாணவர் மட்டுமே மொத்தம் 55 மாணவர்கள். அதுல சீட் அலாட்மெண்ட் வாங்கினவர்கள் மட்டுமே 30 மாணவர்கள் ரவுண்ட் 1ல, அதே ரவுண்ட் 2ல அதே 30 மாணவர்கள் சீட் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 499 ஆல்மோஸ்ட் 47 மாணவர்கள் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, 27-28 மாணவர்கள் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு துறை பிசியில எங்க வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, ஆவரேஜ் பிசி ஈச் மார்க், ஓகே, எல்லாத்துலயுமே மினிமம் 55ல இருந்து 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. 55ல இருந்து 60 மாணவர்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே மினிமம் 30ல இருந்து 35 மாணவர்கள் அலாட்மெண்ட் வாங்குறாங்க சேம் மார்க். அப்ப 20ல இருந்து 25 மாணவர்கள் அலாட்மெண்ட் வாங்கல. மேபி அவங்களுடைய நீட் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், இல்ல முதல் தடவை அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜுக்கு போலாமோ. ஏன்னா நான் கவர்மெண்ட் காலேஜ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, ஒன்லி செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி அலாட்டான மாணவர்களை மட்டும்தான் கணக்கு எடுத்திருக்கிறேன். இல்ல சில மாணவர்கள் வந்து பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கூட போயிருந்திருக்கலாம், இல்ல பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் அதையும் நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஸோ ஆவரேஜா 50 மாணவர்கள் இருக்கிற பட்சத்துல 30ல இருந்து 35 மாணவர்கள் அலாட்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ ஆவரேஜா 60% வரைக்கும் பிசி மாணவர்கள் சீட் வாங்குறாங்க, ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷம் ஜாயின் பண்ணிடணும்ன்ற அக்ரெசிவா இருக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கட் ஆஃப் குறையவே குறையாது. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கட் ஆஃப் குறையாது. அப்ப ஆவரேஜா நான் ஒவ்வொரு மார்க்லையும் புதுசாக இருக்கிற மார்க்கும் இது வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்காத மாணவர்களையும் ஒருவேளை அந்த 60% 70% மாணவர்கள் திரும்ப ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ இந்த கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு போகுன்ற மாதிரி என்னோட மாணவர்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப எம்பிசி கம்யூனிட்டி எடுத்துக்கலாமே. எம்பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒவ்வொரு மார்க்லயுமே ஆல்மோஸ்ட் ஒரு 500க்கு எபோவ் வரும்போது ஒரு 20, 25, 21 அது மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா 500 மார்க் கீழே போகும்போது ஆவரேஜாவே 25ல இருந்து 35 மாணவர்கள் எவ்ரி இருக்கு. பிசியில 50 மாணவர்கள், எம்பிசியில 30 மாணவர்கள், 35 மாணவர்கள் எல்லா மார்க்லயுமே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 35, 28, 35 மாணவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல அலாட்மெண்ட் வாங்குறவங்க ஆவரேஜா 60%. எவ்ரி மார்க் வந்து மினிமம் ஒரு 40 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 30 மாணவர்கள் சீட் வாங்குறாங்க. அப்ப மொத்தமா எம்பிசியில் நமக்கு இருக்கிறது 71. அப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம பிளான் பண்றோம். அதே மாதிரி எவ்ரி மார்க் 50, 60. அதே போல எம்பிசி கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா எவ்ரி மார்க் 30 ஆவரேஜ், ஓகே, அலாட்மெண்ட் ஆவரேஜ் 60%. ஈவன் பிசி கம்யூனிட்டில ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சில 475ல 70 மார்க், 70 மாணவர்கள் ஒரே மார்க் 70 மாணவர்கள், ஓகே, 70 மாணவர்கள் ஒரே மார்க்ல இருக்கிறதெல்லாம் இந்த கம்யூனிட்டி கேட்டகரிஸ்ல மட்டும்தான். ஸோ அது மாதிரி அவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் இப்போ அடுத்து இந்த எம்பிசி பொறுத்த வரைக்கும் எவ்ரி மார்க் வந்து 60% மாணவர்கள் வந்து அலாட்மெண்ட் எடுத்துக்கிறத விரும்புறாங்க. சரிங்களா? எதுவும் சேலஞ்சஸ்க்கு போகல, எப்படியாவது சீட் அலாட் பண்ண வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஏன்னா நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா தான் வரப்பிரசாதமா பார்க்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் விரும்பி சீட் எடுக்கிறதுக்கான ஒரே காரணமே டு தி ஸ்காலர்ஷிப். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவும் கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கொடுக்குறாங்க. அவங்களோட இம்பாக்டும் எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஈச் மார்க் ஒவ்வொரு மார்க்ல, ஏன்னா அவங்க தாராளமா கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண எல்லா ஷெட்யூல்டு கேட்டகரி மாணவர்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தோம். ஸோ நான் என்ன சொல்றேன், அவங்க படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் உதவி பண்றாங்க, அவங்க கண்டிப்பா அலாட்மெண்ட் எடுத்தே ஆகணும், வாங்கியே ஆகணும். அதுதான் என்னுடைய முழுமையான எதிர்பார்ப்பும் கூட. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரை நான் எந்த மார்க்ல இருந்து சேலஞ்சிங் பார்ட்டா எடுத்துக்கிறேன்னா ஒரு 425 அதை ரேஞ்சில் எடுத்துக்கலாமே. 425, 424ன்னு. இப்போ நீங்க 421ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மாணவர்கள், 420ல 32 மாணவர்கள் இருக்காங்க, 419ல 23 மாணவர்கள் இருக்காங்க. ஆவரேஜா 20+. நீங்க 406, 407 எல்லாத்துலயுமே மினிமம் 25, 23 அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. ஆனா அதுல ஆவரேஜா 60%, 50% to 60% மாணவர்கள் சீட் அலாட்மெண்ட் ஆக்குபை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது 60 சீட் தான் ரியல் வேக்கன்ட் இல்லையா? அதுக்குள்ள அதிகார மார்க் இருக்கிற மாணவர்களுக்கும் இங்க வந்து புரோட்டோகால அவர் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கோ எந்த ஒரு எலிஜும் கிடையாது. ஸோ கட் ஆஃப்ல பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா சார்னா கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் கண்டிப்பா வந்து கட் ஆஃப் குறையும்.
பட் எந்த அளவுக்கு குறையுன்றது நமக்கு நிறைய யோசனைகள் இருக்கு. அதை பத்தி ரொம்ப கவனமா ஃபாலோ பண்றோம் நம்ம மாணவர்களுக்காக, ரைட்? ஸோ எஸ்சி கேட்டகரியில எவ்ரி மார்க் ஆவரேஜ் 20 to 25. ஸோ எவ்ரி மார்க்ல மினிமம் 15 மார்க் வரைக்கும் 15ல இருந்து 17 மாணவர்கள் கண்டிப்பாக அலாட்மெண்ட் கேட்கறாங்க. ஆவரேஜா கவர்மெண்ட் கோட்டால 15ல இருந்து 17 மாணவர்கள் அலாட்மெண்ட் கேட்கறாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப எதிர்பார்க்கறது இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஒரு ஆல்மோஸ்ட். மற்ற கேட்டகரிஸ் எடுக்கல. ஸோ எகெயின் பாசிபிள் டு நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவங்கள நமக்கு ரூட் காஸ்ட் கிடையாது. ஆல்ரெடி நீங்க நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிஹெச்டி கேமிஸ்கி சேலம்மாள் அது மாதிரி நல்ல ஒரு உயர்ந்த கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் ஒரே ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்றேன். கவர்மெண்ட் காலேஜுக்கு தகுதி இருந்த மாணவரும் கூட பிரைவேட் காலேஜ்ல 10 லட்ச ரூபாய் கட்டி படிக்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்னோம். ஏன்னா அவங்களுடைய நீட் டிஃப்ரெண்ட். எனக்கு 10,000 18,000 போயிட்டு நான் கவர்மெண்ட் காலேஜ்ல உட்கார மாட்டேன். எனக்கு 10 லட்சம் செலவு பண்ணாலும் நான் பிஹெச்டி தான் படிப்பேன்ற பேரண்ட்ஸ் நீடு. ஆல்ரெடி நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க, பிடிச்ச காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு சேஞ்ச் வேணும், பெரிய சேஞ்ச் வேணும், பெரிய சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் பாசிபிள். இல்லைன்னா நிறைய சாய்ஸஸ் லிமிட் பண்ணிடணும். நம்ம கண்ணப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இன்னும் ரொம்ப சென்சிட்டிவ். எவ்வளோ பெரிய முக்கியமான கவுன்சிலிங் இல்லையா? நான் எவ்வளோதான் அவேர்னஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? என்னதான் பண்ணாலும் ஏதுதான் பண்ணாலும் நாளைக்கு தப்பு பண்ணிட்டு அன்னைக்கு கால் பண்ணுவாங்க. ஐயோ, நான் ஒவ்வொரு ரவுண்ட் ரிசல்ட் வரும்போதும் ஐ எம் ரிசீவிங் மோர் தென் 100 கால்ஸ். நான் இதை பண்ணிட்டேங்க சார், அதை பண்ணிட்டேன், தப்பா பண்ணிட்டேன், இந்த இடத்துல பண்ணேன், அது பண்ண அவ்வளோ கால்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பி பிளான். ரொம்ப ரொம்ப ஐடியாலஜில இருங்க. ஸோ கிவில் அதே போல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இது வரைக்கும் பண்ணாம இருக்கிறீங்க, கவுன்சிலிங்ல கலந்துக்காம இருக்கிறீங்க அப்படின்னா 29th 5 மணிக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுங்க. சார் இதுல ரொம்ப சந்தோஷம். 7.5 நல்ல நிறைய சொல்லிட்டேன். ஸோ எகெயின் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சார் என்ஆர்ஐ சீட்டை பத்தி, மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தி, தெலுங்கு மைனாரிட்டி பத்தி, கிறிஸ்டின் மைனாரிட்டி பத்தி, மலையாள மைனாரிட்டி பத்தி, இது சூப்பரான ஒரு டேட்டா. நான் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணாதான் ஈவினிங் ஒரு வீடியோ கொடுக்க முடியும். அது மாதிரி நாளைக்கு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணாதான் என்னால் அடுத்த வீடியோக்கு போக முடியும். ஸோ அதனால ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான வீடியோவை பிளான் பண்ணுறோம். நிறைய மாணவர்கள் ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். முக்கியமாக இந்த ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாச்சு கிடைச்சிடணும், வாங்கிடணும் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் கூட வச்சுக்கோங்க. நானா இருந்தால் எனக்கு சந்தோஷங்க. எனக்கு நான் இல்லைனாலும் பரவாயில்லை. பட் யாராவது ஒருத்தர் அந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க, அவங்களுடைய இன்சைட்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்கள வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு அவரோட ஐடியாலஜி, கிரியேட்டிவிட்டி, நம்ம மிஸ்டேக் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.